உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அஜித் மற்றும் சிவா கூட்டணியில உருவாகி நேற்று வெளியான படம் விஸ்வாசம். அதே போல ரஜினி மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் இணைந்து வெளிவந்த படம் பேட்ட. தல மற்றும் தலைவர் படம் இரண்டும் ஒரே நாள்ல வெளியானதால திரையரங்குகள் அனைத்தும் திருவிழா போல இருந்தது. இரண்டு படங்களுமே நல்ல விமர்சனத்தையும் வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்நிலையில நேற்று அதிகாலை 1 மணிக்கே பல திரையரங்குகள்ல விஸ்வாசம் திரைப்படம் வெளியிடப்பட்டது. ரஜினியின் பேட்ட அதிகாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்டது. பல தியேட்டர்கள்ல வெளியிடப்படவில்லை என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டினாங்க. இந்நிலையில நேற்று ஒரு நாள் வசூலில் விஸ்வாசம் 26 கோடி வசூலித்ததாகவும் ரஜினியின் பேட்ட 20 கோடி வசூலித்ததாகவும் திரைப்பட விநியோகஸ்தர்கள் வட்டாரம் தெரிவிக்கிறாங்க. இந்த மதிப்பீடு தமிழ்நாட்டிற்கு மட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது பேட்ட திரைப்படம் விஸ்வாசத்தை முந்திருக்கும் என்பது கணிப்பு. விஜய் நடித்து வெளிவந்த சர்க்கார் திரைப்படம் ஒரே நாள்ல 31 கோடி வசூலித்ததாக தகவல் அப்போது வந்திருந்தது. தற்போது அந்த சாதனையை யாரும் முறியடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த செய்தியும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியிடப்படல. பேட்ட விஸ்வாசம் படங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில தளபதி விஜய் அமைதியா இன்னொரு சாதனை படைச்சிருக்காரு. ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனத்தின் 100வது படமான மெர்சல் படத்திற்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில படத்தில் இடம்பெற்றுள்ள ஆலப்போரான் தமிழன் பாடலுக்கு சமூக வலைதளங்கள்ல ஏகோபத்திய வரவேற்பு கிடைச்சிருக்கு. கடந்த நவம்பர் மாதம் வெளியாகிய இந்த பாடல் யூடியூப்ல புதிய சாதனை படைச்சிருக்கு. யூடியூப்ல இதுவரை இந்த பாடலை பார்த்தவர்களின் எண்ணிக்கை 9 கோடியை தாண்டிருக்கு. ஏஆர் ரஹ்மான் இசையில விவேக் வரிகள்ல கைலாஷ் கேர், சத்யபிரகாஷ், தீபக், பூஜா இந்த பாடலை பாடியிருக்காங்க. தமிழையும் தமிழர்களின் பெருமையும் சொல்லும் வரிகளில் இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் மாஸ் காட்டிட்டு வருது. அட்லி இயக்கிய இந்த படத்துல விஜய் 3 தோற்றத்துல நடிச்சிருந்தாரு. விஜய்க்கு ஜோடியா நித்யா மேனன், சமந்தா, காஜல் அகர்வால் நடிச்சிருந்தாங்க. எஸ்.ஜே. சூர்யா வில்லனாகவும் சத்யராஜ், வடிவேலு, சத்யன், கோவை சரளா முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிச்சிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.